ஸ்ரீ ரேவா காண்டம் 90ஆம் அத்தியாயம். ஜலசாயி தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், ரேவா நதியின் வடகரையில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறந்த தீர்த்தம் அமைந்துள்ளது. ஜலசாயி என்னும் அதன் பெயர் பூ உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டதாகும். தானவர்களை வதம் செய்த பின்னர் ஜனார்த்தனர் அங்கே சென்று யோக நித்திரை கொண்டார். தேவர்களின் தலைவரும் சக்கரதாரியுமான அந்த பெருமானால் அவருடைய சக்கரமும் அங்கே சுத்தம் செய்யப்பட்டது. ரேவா நதியின் புனித நீரில் மூழ்கியதன் மூலம் சுதர்சன சக்கரம் பாவங்களிலிருந்து விடுபட்டது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், முனிவர் கூட்டங்களால் வணங்கப்படும் அந்த சக்கர தீர்த்தம் குறித்த விவரங்களையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒப்பற்ற பராக்கிரமத்தையும் அத்துடன் ரேவா நதியினால் விளையும் நன்மைகளையும் எனக்கு விவரித்து கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மிக நன்று, மிக நன்று. பேரறிவு படைத்த யுதிஷ்டிரரே, நீர் உண்மையில் உலக இன்பங்களில் எவ்வித பற்றும் அற்றவராவீர். பெரும் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த தீர்த்தம் சக்கரதாரியான அந்த பெருமானாலேயே உருவாக்கப்பட்டதாகும். ஆகையால் பாவங்களை போக்கவல்ல அந்த வரலாற்றை நான் தமக்கு எடுத்துரைக்கிறேன். முற்காலத்தில் தாலமோகன் என்று நன்கு அறியப்பட்ட ஒரு வலிமை மிக்க தைத்தியன் அசுரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். மன்னரே, தேவர்கள் அனைவரையும் அவன் போரில் வென்றான். அவர்களின் அரசாட்சியை அவன் பறித்து கொண்டான். நானே பகவான் விஷ்ணு, இதில் எந்த ஐயமும் இல்லை என்று அவன் முழக்கமிட்டான். யாகங்களில் தேவர்களுக்கு அளிக்கப்படும் அவிர்வாகங்களை அவனே எடுத்து கொண்டான். குபேரனின் தனதனின் செல்வங்களை அவன் கவர்ந்து கொண்டான். தேவேந்திரனின் சக்கரனின் ஐராவத யானையை அவன் பறித்து கொண்டான். அந்த பாவி தேவி இந்திராணியையும் சூரிய பகவானுக்குரிய சிறந்த குதிரையையும் கூட அடைய ஆசை கொண்டான். குந்தியின் மைந்தனே, தாலமேகனுக்கு அஞ்சி சூரியன், ரவி, ருத்ரர்கள், தேவேந்திரன், யமன், ஸ்கந்தன், வருணன், அக்னி பகவான், வாயு பகவான், செல்வங்களின் அதிபதியான குபேரன், தனேஸ்வரன், வாக்கிற்கு அதிபதியான பிரகஸ்பதி, வாக்பதி மற்றும் மகேசனார் ஆகிய தேவர்கள் அனைவரும் மனச்சோர்வு அடைந்தனர். அவர்கள் பிரம்மலோகத்திற்கு சென்று பிதாமகரான பிரம்மதேவரை சந்தித்தனர். வாகீசர், பிரகஸ்பதி முதலான தேவர்கள் பல்வேறு துதிப்பாடல்கள் மூலம் இறைவனை போற்றி புகழ்ந்தனர். மும்மூன்று குணங்களின் சத்வ, ரஜச, தமச குணங்களின் வேறுபாடுகளை தோற்றுவித்து அதன் பின்னர் தாமும் அந்த வேறுபாடுகளுக்கு உட்பட்டவராக திகழும் இறைவனுக்கு எங்கள் வணக்கங்கள். மன்னரே, தேவர்கள் எவ்வித உற்சாகமும் இன்றி முகத்தில் களையிழந்து வெளிரி போய் இருப்பதை கண்ட அந்த பரம்பொருள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த விண்ணுலக வாசிகளுக்கு பின்வருமாறு பதிலளித்தார். பிரம்மதேவர் கூறினார், தேவர் கூட்டத்தினரே, நல்வரவு. என்ன ஆயிற்று? உங்கள் பழைய பொலிவு எங்கே மறைந்துவிட்டது? அடர்ந்த மூடுபனியின் பிடியில் சிக்கிய ஒளிரும் கோள்களைப் போலவே உங்கள் முகங்களும் பொலிவிழந்து காணப்படுகின்றனவே. தேவர்களின் ஆயுதங்கள் தங்கள் ஒளியை இழந்ததால் இப்போது கண்ணுக்கே புலப்படாமல் மறைந்து நிற்கின்றன. விருத்திராசுரனை அழித்த தேவேந்திரனின் வஜ்ராயுதமும் கூட தன் பெருமையையும் வீரியத்தையும் இழந்து மழுங்கி போனது போல காட்சியளிக்கிறது. மேலும் பிரச்சேதசனின் வருணனின் கரத்தில் உள்ள பாசக்கயிறு இதுவரை எதிரிகளால் எவராலும் தடுக்க முடியாததாக திகழ்ந்தது. இப்போது மந்திரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு தன் வீரியத்தையும் உயிர்ப்பையும் இழந்த ஒரு அரவத்தை போல செயலற்று நிற்கிறது. குபேரனின் முகத்தில் படர்ந்துள்ள மனச்சோர்வு அவனது தோல்வியையும் கலக்கத்தையும் பறைசாற்றுவது போலிருக்கிறது. மெதுவான கட்டுப்படுத்தப்பட்ட நடையுடன் வரும் வாயுதேவன் காற்று கிளைகள் முறிந்து போன ஒரு மரத்தை போல காட்சியளிக்கிறது. எப்போதும் தவறாத ஆற்றல் கொண்டவனான யமனும் கூட இப்போது தன் கரத்தில் உள்ள தண்டை அதன் இயல்பான ஒளியை இழந்துவிட்ட நிலையில் கொண்டு தரையில் கீறியபடியே வருகிறான். அத்தண்டானது அணைந்து போன ஒரு தீப்பந்தத்தை போல மங்கி ஒளியுடன் காட்சியளிக்கிறது. இந்த ஆதித்யர்கள், சூரிய தேவர்கள் அனைவரும் தங்கள் ஒளியினை இழந்து துரதிருஷ்டவசமாக எத்துணை பொலிவிழந்து குளிர்ந்து போயிருக்கிறார்கள். ஓவியத்தில் வரையப்பட்ட உருவங்களைப் போலவே இவர்களை இப்போது எவருமே மிக எளிதாக கூர்ந்து நோக்க முடிகிறது. எனவே அன்பர்களே, நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்கள்? தேவர்களே, உங்கள் வருகையின் நோக்கம் என்ன? தயக்கமின்றி என்னிடம் கூறுங்கள். இவ்வுலகங்களை படைக்கும் பொறுப்பு மட்டுமே என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு உங்களிடமே உள்ளது.
அதற்கு பின்னர் விருத்ராசுரனை அழித்த தேவேந்திரன் மெல்லிய காற்றினால் மென்மையாக அசைக்கப்படும் தாமரை தடாகத்தைப் போல பொலிவுடன் திகழ்ந்த தன் 1000 விழிகளால் தன் குருவான பிரகஸ்பதியை மெல்ல தட்டி சைகை காட்டினான். உண்மையில் தேவேந்திரனின் சார்பாக பேசுவதற்காக விழி பிரதிநிதி அவரே பிரகஸ்பதியே ஆவார். பிரகஸ்பதிக்கு 2 விழிகள் மட்டுமே இருந்த போதிலும் அவை தேவேந்திரனின் 1000 விழிகளை விடவும் மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவையாக திகழ்ந்தன. வாசஸ்பதி பிரகஸ்பதி தாமரை மலரில் வீற்றிருக்கும் இறைவனை நோக்கி கரங்களை கூப்பி பணிவுடன் பின்வருமாறு கூறினார். அன்பிற்குரிய தந்தையே, தங்கள் குலத்தில் தோன்றிய வலிமைமிக்க தாளமேகன் என்பவன் திடீரென தோன்றிய ஒரு வால் நட்சத்திரத்தைப் போல தேவர்களை துன்புறுத்தி வருகிறான். அந்த தானவனால் தேவர் கூட்டங்கள் அனைத்தும் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகியுள்ளன. தைத்தியர்களின் வலிமைமிக்க தலைவனான தாளமேகன் எங்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்துகின்றான். எனவே நாங்கள் தங்களிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளோம். விதியே, பிரம்மதேவரே தாமே எங்களுக்கு புகலிடமாகவும் காப்பனராகவும் திகழ வேண்டும். அதன் பின்னர் அகமகிழ்ந்த இறைவனான பிரம்மதேவர் அவர்களை நோக்கி பின்வரும் வார்த்தைகளை கூறினார். பிரம்மதேவர் கூறினார், தேவர்களே, இறைவனான மாதவனை தவிர உங்களில் எவருமே அந்த தாளமேகனுக்கு இணையானவர் அல்லர். அந்த தானவனை என்னாலும் கட்டுப்படுத்த இயலாது. அதன் பின்னர் மன்னரே, பிரம்மதேவரை விரிஞ்சி தலைவராக கொண்டு தேவர் கூட்டங்கள் அனைத்தும் திருப்பார்கடலை நோக்கி பயணத்தை தொடங்கின. அந்த பகைவனால் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகி இருந்த தேவர்கள் கேசவனை காணும் பேராவலுடன் விரைந்து சென்றனர். அங்கு சென்றடைந்த பின்னர் திருப்பார்கடலை கடைந்த பின்னர் அவர்கள் ஜலசாயி, அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமானை போற்றி துதித்தனர். தேவர்கள் கூறினர், நீர் ஆதியற்றவர். இப்பிரபஞ்சம் உம்மிடமிருந்தே தோன்றுகிறது. நீர் இப்பிரபஞ்சத்தை அளிப்பவர். ஆயினும் தாம் ஒருவரே முடிவற்றவர். இப்பிரபஞ்சமே தமது திருமேனியாக விளங்குகிறது. அதே சமயம் தாம் உருவமற்றவராகவும் திகழ்கிறீர். தேவர்களால் போற்றப்படும் இறைவனே தாம் வெற்றி பெறுவீராக. திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் இறைவா தாம் வெற்றி பெறுவீராக. திருமகளால் லக்ஷ்மி தேவியால் எப்போதும் ஆராதிக்கப்படும் இறைவா தாம் வெற்றி பெறுவீராக. தானவர்களை அழிக்கும் பொருட்டு அவதரித்த அன்னை தேவகியின் மைந்தனே தாம் வெற்றி பெறுவீராக. கரங்களிலும் சங்கம் கதாயுதங்களை ஏந்தியிருக்கும் இறைவனாரே தாம் வெற்றி பெறுவீராக. சக்கரத்தை தரித்திருக்கும் இறைவனாரே தாம் வெற்றி பெறுவீராக. தேவர்கள் பாடிய இத்துதியை கேட்டதும் ஜலசாயி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு விழித்தெழுந்தார். மேகங்களின் கம்பீரமான முழக்கத்தை போன்ற இனிமையான குரலில் அவர் பின்வருமாறு கூறினார். பிரம்மதேவரே, உமக்குரிய தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தும் ஏன் அவர்கள் என்னை தூயில் எழுப்பினர்? பிரம்மதேவர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தாளமேகன் என்பவரால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாகவே இவர்கள் உமது இருப்பிடத்திற்கு ஓடி வந்துள்ளனர். ஜனார்தனரே, அந்த பாவியான தாளமேகனை வேறு எவராலும் கொல்ல இயலாது. தாமே அந்த துஷ்டனை அழித்தருள வேண்டும். இல்லையேல் அவன் சாக மாட்டான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், தேவர்களே, நீங்கள் உங்கள் இருப்பிடங்களுக்கே திரும்பி சென்று உங்கள் கடமைகளை தொடர்ந்து ஆற்றுங்கள். அந்த தீய எண்ணம் கொண்ட வலிமைமிக்க தாளமேகனை நானே அழிப்பேன். ஆனால் அந்த தானவன் எங்கு தங்கியிருக்கிறான் என்பதை தேவர்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும். தேவர்கள் கூறினர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, அந்த தானவர்களின் தலைவன் 24,000 கன்னியராலும் எண்ணற்ற குதிரைகள் மற்றும் தேவர்களாலும் சூழப்பட்ட நிலையில் இமயமலையின் குகைகளுக்குள் வசித்து வருகிறான். பகவான் ஸ்ரீஹரியே, அங்கே பலவிதமான வீரர்கள் அல்லது நடிகர்கள் உள்ளனர். அவர்களின் சிறப்பம்சங்களை எண்ணி கூற இயலாது. அங்கே உள்ள யானைகள் மலைகளைப் போல பிரம்மாண்டமாக உள்ளன. குதிரைகளோ யானைகளுக்கு இணையாக வலிமை பெற்று திகழ்கின்றன. தேவர்களுக்கே அச்சத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பேருருவம் கொண்ட அரக்கன் அங்கேதான் தங்கி இருக்கிறான். உள்ளுக்குள் மிகுந்த கலக்கத்துடன் இருந்த அந்த தேவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் எதிரிகளின் கூட்டத்தையே அழித்தொழிக்கும் கருடனை பற்றி பெருமான் நினைவு கூர்ந்தார். கதாயுதமும் சக்கரமும் ஏந்தியுள்ள அந்த பரமன் தன் ஒரு கரத்தினில் சக்கரத்தை எடுத்து கொண்டார்.
தனது மற்ற கரங்களில் வில், உலக்கை மற்றும் கலப்பை ஆகியவற்றை ஏந்திய ஜனார்த்தனர் அந்த தானவனை அழிக்கும் பொருட்டு பறவைகளின் அரசனான கருடன் மீது ஆரோகணித்தார். அச்சமயத்தில் அந்த தானவனின் நகரத்தில் கோரமான வடிவம் கொண்ட தீய சகுனங்கள் தோன்றத் தொடங்கின. நரிகளும் புறாக்களும் ஒன்றாக கலந்து கழுகுகளின் கூட்டத்திற்குள் புகுந்தன. காற்று வீசாத நிலையிலும் அவனது கொடிமரம் கீழே சாய்ந்தது. அரவங்களுக்கும் எலிகளுக்கும் இடையிலும் சிங்கங்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலும் சண்டைகள் மூண்டன. ஆறுகள் தங்கள் பாதையிலிருந்து விலகி இரத்தத்தோடு கலந்த நீராக பாய்ந்தன. காலமற்ற நேரத்திலும் பருவத்திற்கு ஒவ்வாத காலத்திலும் மரங்களில் மலர்கள் பூத்திருந்தன. பின்னர் பிரபஞ்சத்தின் அதிபதியான அந்த பரமன் மலைகளின் அரசனான இமயமலையை அடைந்தார். அந்த நகரத்திற்கு அருகாமையில் பாஞ்சஜன்யம் எனும் சங்கநாதம் திடீரென முழங்கியது. அந்த பேரொலியை கேட்டு தானவர்களின் அரசன் கடும் சினம் கொண்டான். அப்போது வலிமை மிக்க தாளமேகன் பின்வருமாறு கூறினான். தாளமேகன் கூறினான், தந்துமாறனே, எனது ஆற்றலை அறியாமல் அறியாமையினாலேயே எவன் ஒருவன் யமனின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டான். துந்துமாறனே, எனது கட்டளைப்படி உன் படைகள் சூழ நீ விரைந்து செல். தன்னை வலிமை மிக்கவன் என்று பறைசாற்றி கொள்ளும் அவனை சிறைப்பிடித்து பலவந்தமாக என்னிடம் இழுத்து வா. துந்துமாறன் கூறினான், சந்தேகமின்றி நான் அவனை பிடித்து வருவேன். அவன் தேவனாகவோ யட்சனாகவோ அல்லது கிண்ணறனாகவோ இருக்கட்டும். ஏன் எண்ணற்ற தேர்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படைகள் என முழுமையான படை பலத்துடன் அவன் வந்தாலும் சரி, நான் அவனை பிடித்து வருவேன். அப்போது இப்பிரபஞ்சத்தின் மூலப் பொருளாக திகழும் அந்த சர்வ வல்லமை படைத்த பரமன் கருடன் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளித்தார். அவனை பிடியுங்கள், அவனை பிடியுங்கள் என்று அவர் தன் சேவகர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் 4 திசைகளிலும் ஓடி அலைந்த போது தீப்பிழம்பு போன்ற வடிவம் கொண்ட சுபர்ணனால் கருடனால் வெட்டு கிளிகளைப் போல சுட்டெரிக்கப்பட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எய்த ஒரு கூரிய அம்பால் துந்துமாறன் கடுமையாக தாக்கப்பட்டான். மார்பில் அம்பு தைக்கப்பெற்ற அந்த பாவி தேரின் மீது சடலத்தை போன்றதொரு நிலையில் வீழ்ந்தான். அதை கண்ட தானவர்கள் அனைவரும் பதற்றமடை பெருங்குரலெடுத்து அலறினர். அதன் பின் கடும் சினமுற்ற தாளமேகன் ஒரு தேரில் ஏறி புறப்பட்டான். குந்தியின் மைந்தனே, அவன் சங்கு, சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்திய சேவகனை கண்டான். தாளமேகன் கூறினான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, போர்க்களத்தில் தம்மால் கொல்லப்பட்ட மற்ற தானவர்கள் அனைவரும் ஹிரண்யகசிபுவிற்கு இணையானவர்கள் ஆவர். அச்சுதனே, அவர்கள் போதிய ஆண்மை திறனற்றவர்களாகவே இருந்தனர். இவ்வாறு கூறிய பின் குந்தியின் மைந்தனே, அந்த தானவன் பெருமழை பொழிவது போல அம்பு மாரியை பொழிந்தான். கேசவன் அந்த தானவன் எய்த அம்புகளை தன் அம்புகளால் இடைமறித்து சிதறடித்தார். தேவர்களாலும் அசுரர்களாலும் அழிக்க முடியாதிருந்த அந்த படையின் ஒரு பகுதியை கருடாழ்வார் அழித்தொழித்தார். தாளமேகன் எய்த அம்புகளின் எண்ணிக்கையைப் போல 2 மடங்கு அம்புகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எய்தார். அந்த தானவன் தான் முதலில் எய்த எண்ணிக்கையைப் போல 2 மடங்கு அதிகமான அம்புகளை மீண்டும் எய்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த எண்ணிக்கையைப் போல 8 மடங்கு அதிகமான அம்புகளை எய்து அவற்றை வெட்டி வீழ்த்தினார். அப்போது சினமுற்ற அந்த தைத்தியன் ஒரு சிறந்த ஆக்னேய நெருப்பு தெய்வம் சார்ந்த அம்பை எய்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருண தெய்வம் சார்ந்த அம்பை எய்தினார். அந்த வாருண அம்பு ஆக்னேய அஸ்திரத்தின் வீரியத்தை அடக்கியது. உடனே தாளமேகன் வாயு தெய்வம் சார்ந்த அம்பை எய்து அதற்கு பதிலடி கொடுத்தான். அந்த வாயவ்ய அம்பை அடக்குவதற்காக ஹிருஷிகேஷன் பகவான் சர்ப்ப பாம்பு தெய்வம் சார்ந்த அம்பை எய்தார். பாண்டுவின் மைந்தனே, நரசிம்ம வடிவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாரசிம்ம அம்பை எய்தார். அந்த நாரசிம்ம அம்பை கண்டதும் மிகுந்த வலிமை வாய்ந்த தாளமேகன் தன் தேரிலிருந்து விரைவாக கீழே குதித்தான். பின்னர் அவன் ஒரு வாளையும் கேடயத்தையும் கரத்தினில் ஏந்தி கொண்டு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நான் உன்னை யமலோகத்திற்கு செல்லும் அந்த பயங்கரமான பாதையில் அனுப்பி வைக்கப் போகிறேன் என்று கூறினார். இவ்வாறு கூறியவாறே குந்தியின் மைந்தனே, அந்த தானவன் கேசவனை அணுகினான். அந்த தைத்தியன் கதாயுதம் ஏந்திய ஜனார்த்தனர் மீது தனது வாளால் தாக்கினான். மனதில் மகிழ்வுற்ற கேசவன் அந்த பெரும் போரின் நடுவே தனது மண்டலத்தின் சக்கரத்தின் நுனியை பற்றி கொண்டு தாளமேகனின் மார்பில் ஓங்கி அடித்தார். அதன் பின்னர் அந்த தைத்தியன் பகவான் ஸ்ரீஹரியை தாக்கினான். ஜனார்த்தனனும் அந்த போரில் அந்த தைத்தியனை தாக்கினார். அதனால் ஜனார்த்தனன் மேலும் சீற்றமடைந்தார்.
பரதகுலத் தோன்றலே, அப்போது அவன் ஒருபோதும் குறிதவறாத தனது சக்கரத்தை எடுத்து தாளமேகனின் தலையை நோக்கி வீசினார். அவரது தலை உருண்டு விழுந்தது. மலைகள் நடுங்கின. குந்தியின் மைந்தனே, கடல்கள் கொந்தளித்தன. ஆறுகள் தங்கள் வழக்கமான பாதைகளிலிருந்து விலகி ஓடின. அப்போது தேவர்கள் கேசவன் மீது மலர் மாறி பொழிந்து, கேசவனாரே, தேவர்கள் கூட்டங்களாலும் கொல்ல முடியாத ஒருவன் தங்களால் கொல்லப்பட்டான் என்று போற்றினர். தாளமேகன் வீழ்த்தப்பட்டதும் தேவர்கள் மீண்டும் இயல்பு நிலையை அடைந்து மகிழ்ச்சி கொண்டனர். குந்தியின் மைந்தனே, ஜனார்த்தனர் நர்மதை நதிக்கரையை அடைந்தார். அவர் நர்மதை நதியை திருப்பார்கடலாகவே கருதினார். லக்ஷ்மி தேவி துணையிருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நர்மதை நதியின் வடகரையில் ஆதிசேஷன் எனும் அரவத்தின் மீது சயனித்தார். தீ ஜுவாலைகளும் பொறிகளும் மாலையென சூழ்ந்திருந்த அந்த பயங்கரமான சக்கரம் திருவாழி பூ உலகில் ஜலசாகி நீரில் சயனித்திருப்பவன் வீற்றிருந்த இடத்திற்கு மிக அருகில் நர்மதை நதியின் நீரில் வீழ்ந்தது. அரசகுல மைந்தனே, நர்மதை நதி நீரின் தொடர்பு கிடைத்தமையால் தாளமேகனை கொன்றதனால் ஏற்பட்ட பாவங்களிலிருந்து அந்த சக்கரம் விடுபட்டது. பரதகுல தோன்றலே, அந்த பாவம் முழுமையும் நர்மதை நீரில் உடனடியாக சுத்தம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் மன்னரே, இந்த தீர்த்தம் ஜலசாயி தீர்த்தம் என்று புகழ் பெற்றது. சிலர் இதனை காலா கணநாசனா என்றும் வேறு சிலர் சக்கர தீர்த்தம் என்றும் அழைக்கின்றனர். நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தீர்த்தம் பாரத வருஷம் முழுவதிலும் மிகவும் புகழ் பெற்றதாகும். அரசே, அந்த தீர்த்தத்தின் மகிமையினை செவிமடுப்பீராக. நாகங்களுக்குள் அனந்தனும் தேவர்களுக்குள் ஜனார்த்தனரும் மாதங்களுள் மார்கழி மாதமும் எவ்வாறு மிகவும் புகழ் பெற்றவையாக திகழ்கின்றனவோ அவ்வாறே நதிகளுள் நர்மதை நதியும் மிகவும் புகழ் பெற்றதாக விளங்குகிறது. மார்கழி மாதத்தில் சுக்லபட்ச ஏகாதசி திதியில் வளர்பிறை 11ஆம் நாளில் காமமும் குரோதமும் அற்ற ஒருவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்தவாறு ஜலேச கஷேத்திரத்திற்கு செல்ல வேண்டும். இரவில் ஒருவேளை மட்டுமே உணவருந்தி, அதுவும் தானாக கிடைக்கப்பெற்ற உணவை மட்டுமே உட்கொண்டு விரதம் அனுஷ்டித்து அந்தணர்களுக்கு அன்னமிட்டு அவர்களுக்கு பரிசுகளை அளிப்பவன் எவனோ அவன் யமலோகத்திற்கு செல்ல மாட்டான். பாண்டுவின் மைந்தனே, யமலோகத்தை எண்ணி அஞ்சும் மக்கள் நாகப்படுக்கையில் சயனித்திருக்கும் திருமகளின் நாயகனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க வேண்டும். அவர் கோபிகைகளால் சூழப்பட்டவராகவும் யோக நித்திரையில் ஆழ்ந்தவராகவும் விஸ்வரூபம் கொண்டவராகவும் திகழ்கிறார். அவரே இப்பிரபஞ்சத்தின் தலைவனாகவும் சம்சார பிணியால் ஏற்படும் அச்சத்தை போக்குபவராகவும் விளங்குகிறார். மிகுந்த பக்தியுடன் தேனை கொண்டோ பாலையோ நெய்யையோ அல்லது கல்கண்டு கலந்த நீரை கொண்டோ ஒருவர் இறைவனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்ய வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் மூல பொருளாக திகழும் ஜனார்த்தனனை பொறாமை குணம் ஏதுமின்றி தரிசிக்கும் மக்கள் தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படும் மிக உயர்ந்த உலகத்தை அடைவார்கள். நெய்யை கொண்டோ அல்லது எள் எண்ணெயை கொண்டோ ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். பக்தர்கள் பொறாமை எண்ணங்கள் ஏதுமின்றி தங்களை விலக்கிக் கொண்டு இரவில் இறைவன் சன்னதியில் விழித்திருக்க வேண்டும். சிறந்த அரசே, அவர்கள் மிகுந்த பக்தியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருக்கதைகளை செவிமடுக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் பிரம்மஹத்தி அந்தணரை கொன்ற பாவம் போன்ற பெரும் பாவங்களும் நீங்கி அழியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பிரபஞ்சத்தின் குருவாகவும் நீரில் சயனிப்பவராகவும் திகழும் ஜலசாயியை மனிதர்கள் வலம் வந்தால் அது 7 கண்டங்களையும் உள்ளடக்கிய இப்பூ உலகத்தையே வலம் வந்ததற்கு சமமாகும். இரவு வெடிந்து காலை பொழுது புலரும் வேளையில் ஒருவன் முழு தூய்மையுடன் நீரை அர்ப்பணிப்பதன் வாயிலாக தன் பித்ருக்களை முன்னோர்களை ஆராதிக்க வேண்டும். பாண்டுவின் மைந்தனே, அங்கு ஸ்ராத்தம் செய்ய விரும்புவோர் தத்தம் மனைவியரிடமே எப்போதும் பற்றுடையோராகவும் மன அமைதி கொண்டோராகவும் பிறர் மனைவியரை தீண்டாதோராகவும் விளங்கும் தகுதி வாய்ந்த அந்தணர்களை கொண்டே அதனை செய்ய வேண்டும். அவர்கள் வேத மந்திரங்களை முறையாக ஓதுபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மங்கள செயல்களில் ஈடுபடுபவர்களாகவும் தத்தம் கடமைகளையும் சடங்குகளையும் வழுவாது கடைபிடிப்பவர்களாகவும் திகழ வேண்டும். அவர்கள் தினமும் தவறாமல் யாகங்களை இயற்ற வேண்டும். அவர்கள் நாளொன்றிற்கு 2 முறை சந்தியாவந்தன சடங்குகளை செய்ய வேண்டும். எவனொருவன் தன் நன்மையினை நாடுகிறானோ
அவன் மிகுந்த நம்பிக்கையுடனும் ஸ்ரத்தையுடனும் ஸ்ராத்தத்தை செய்ய வேண்டும். இம்மண் உலகில் எவர்கள் பிறரால் வணங்க பெறும் தகுதி பெற்றிருந்தும் எப்போதும் பகவான் ஸ்ரீஹரியின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தாமரை திருவடிகளையே சரணடைந்து வாழ்கிறார்களோ அத்தகைய மனிதர்களே இப்பூவுலகில் பெரும் பேறு பெற்றவர்களாவர். தேவர்களின் தலைவனான ஜலசாயினை நீரில் துயிலும் இறைவனை கண்ணார தரிசிப்பவர்களும் அந்த புண்ணிய தீர்த்த கரையில் பட்ச விரதம் 15 தினங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளும் விரதம் பாராக விரதம், சிறப்புமிக்க சாந்திராயண விரதம், மாதந்தோறும் மேற்கொள்ளும் கடுமையான விரதம், 6 தினங்களுக்கு ஒரு முறை ஒருவேளை மட்டுமே உணவருந்துதல் மற்றும் பஞ்சம விரதம் போன்ற புனித விரதங்களை மேற்கொள்பவர்களும் நிலையான முக்தியினை அடைவார்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இனி நான் திலதேனு எள் விதைகளால் செய்யப்பட்ட பசு உருவம் தானம் செய்வதன் பலன்களையும் அதனை செய்வதற்கான முறைகளையும் அதற்கான உகந்த காலத்தையும் அத்தானத்தால் விளையும் மங்கள பயன்களையும் விரிவாக விளக்க உள்ளேன். புனிதமிக்க நைமிசாரண்ய திருத்தலத்தில் பல்வேறு காலங்களில் முனிவர் துவைபாயனரிடமிருந்து நாரதர் உள்ளிட்டோர் கேட்டறிந்த மிகுந்த புண்ணியம் தரும் ஒரு வரலாறே இதுவாகும். இக்கதையை அறிவது நீண்ட ஆயுளையும் மங்களங்களையும் அருளவல்லது. இது ஒருவரின் புகழை பன்மடங்கு பெருக்க வல்லது. இக்கதையினை அந்தணர்களுக்கு எடுத்துரைக்கும் ஞானி அளவற்ற நற்பலன்களை அடைவான். பசு, வீடு, போர்வையோ அல்லது மெத்தையோ, பெண்கள், மனைவி போன்றவற்றை ஒருவருக்கு மேற்பட்ட பலருக்கு சேர்த்து தானமாக வழங்கலாகாது. அவ்வாறு ஒரு தான பொருள் பலருக்கும் பங்கிட்டு வழங்கப்படுமாயின் அத்தானத்தின் முழு பலனும் அதனை வழங்கிய தான கர்த்தாவிற்கு திரும்ப கிடைப்பதில்லை. யுதிஷ்டிர மன்னரே, மேற்குறிப்பிட்ட தான பொருள்களுள் ஒன்றை ஒரு சமயத்தில் ஒருவருக்கு மட்டுமே தானமாக வழங்க வேண்டும். மாறாக அதனை பலருக்கும் பங்கிட்டு வழங்கினால் பிற்காலத்தில் அத்தான பொருள் விற்பனைக்கு உள்ளாக்கப்படக்கூடும். அவ்வாறு நிகழ்ந்தால் அது தானம் வழங்கியவரின் குலத்தையே அழித்துவிடும், தீய விளைவுகளை ஏற்படுத்தும். தானம் அளிப்பவரின் 7வது தலைமுறை வரையிலானோர் எள் விதைகள் பல்வேறு நிறங்களில் காணப்படுகின்றன. சில வெள்ளை நிறத்திலும், சில கருப்பு நிறத்திலும், சில பசுவின் சிறுநீரை போன்ற நிறத்திலும் இருக்கும். ஒரு நபர் இத்தகைய பல்வேறு வகையான எள் விதைகளை கொண்டு ஒரு பசுவையும் அதன் கன்றையும் உருவமைக்க வேண்டும். அந்த பசுவின் உருவம் அந்தந்த நிறங்களில் கிடைக்கும் எள் விதைகளை சம அளவில் கொண்டு மொத்தம் 4 துரோணங்கள் சுமார் 60 முதல் 30 கிலோ எடையுள்ள ஒரு அளவு எடையுள்ளதாக உருவாக்கப்பட வேண்டும். கன்றின் உருவம் ஒரு துரோணம் எள் விதைகளை கொண்டோ அல்லது விருப்பப்பட்டால் அதற்கும் அதிகமான அளவிலோ உருவாக்கப்படலாம். எள் விதைகளால் ஆன இந்த பசுவின் உருவத்தை அந்தந்த பகுதியில் வழக்கத்தில் உள்ள அளவு அல்லது எடை முறைகளை பின்பற்றி உருவாக்கலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் தானமளிக்கும் பக்தர் நிலையான நன்மைகளை அடைகிறார். அந்த பசுவின் உருவம் மலர்கள், நறுமண புகைகள் மற்றும் பச்சரிசி ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டு தூவப்பட்ட ஒரு தூய்மையான இடத்தில் சௌகரியமாக அமர்த்தப்பட வேண்டும். அதன் செவிகளில் 2 ரத்தினங்கள் நவரத்தின கற்கள் வைக்கப்பட வேண்டும். விழிகளில் 2 விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். மார்பில் ஒரு சந்தனக்கட்டையும் தொப்புள் பகுதியில் தங்கமும் வைக்கப்பட வேண்டும். உடலின் மேற்பகுதியில் தேனும் நெய்யும் இடப்பட வேண்டும். கடுகு விதைகள் அதன் உரோமங்களாக மயிர்களாக அமைய வேண்டும். அதன் முதுகின் மீது ஒரு கம்பிளி போர்வை போர்த்தப்பட வேண்டும். இடுப்பு பகுதியில் தேனும் நெய்யும் இடப்பட வேண்டும். யவசம், கால்நடை தீவனம், பால் பாயாசம், நெய் மற்றும் தேன் ஆகியவையும் அதற்கு படைக்கப்பட வேண்டும். பசுவின் கொம்புகள் தங்கத்தாலும் குளம்புகள் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதன் வாலும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட வேண்டும். முதுகின் மீது ரத்தினங்கள் வைக்கப்பட வேண்டும். பால் கறப்பதற்கு பயன்படும் வகையிலான ஒரு பித்தளை பாத்திரமும் அதன் அருகே வைக்கப்பட வேண்டும். திலதேனு எள் பசு தானமானது பின்வரும் அனைத்து பாவங்களிலிருந்தும் ஒருவரை தூய்மைப்படுத்துகிறது. சிறுவயதில் இழைத்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், வாக்கினால் செய்த பாவங்கள், உடலால் செய்த பாவங்கள், மனதால் செய்த பாவங்கள், நீரில் உமிழ்ந்த பாவம், கதிரடிக்கும் களத்தின் நடுவே உள்ள
தடியை தாண்டி சென்ற பாவம், ரிஷலி சூத்திர பெண், குருவின் மனைவி, கன்னி பெண் போன்றோருடன் தகாத உறவு கொண்ட பாவம், தங்கத்தை திருடிய பாவம் மற்றும் மது அருந்திய பாவம், இது மட்டுமின்றி பிற பாவங்களும் இத்தானத்தின் மூலம் நீக்கப்படுகின்றன. ஒரு பகலும் ஒரு இரவும் முழுமையாக விரதம் இருந்த பின்னர் தானமளிக்கும் பக்தர் சாஸ்திரங்களில் வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி இந்த பசுவை தானமாக வழங்க வேண்டும். யமலோகத்திற்கு செல்லும் பாதையில் ஏற்படக்கூடிய பல்வேறு தடைகள் இத்தானத்தின் மூலம் மிக எளிதாக முறியடிக்கப்படுகின்றன. உதாரணமாக, யமனின் பயங்கரமான நகரத்தில் ஓடும் வைதரணி நதியை கடப்பது போன்ற தடைகள் இத்தானத்தால் நீக்கப்படுகின்றன. பாவிகள் வாட்டப்பட்டு பொறிக்கப்படும் மணல் பரப்புகள், இரும்பு துண்டுகள் நிறைந்த இடங்கள், பாறை பகுதிகள் போன்றவற்றை எஃகு போன்ற கூரிய அலகுகளை கொண்ட காகங்களும் பயங்கரமான வேட்டை நாய்களும் உலவும் அவீசி நரகம் மற்றும் யாமல மலைகளை கூட சால்மலி மரங்கள் நிறைந்த அசிபத்ரவன நரகத்தை, இவை அனைத்தையும் அந்த பக்தன் மிக எளிதாக கடந்து சென்று தர்மராஜரின் இருப்பிடத்தை நோக்கி முன்னேறுவான். பரதகுல தோன்றலே அவனை நேரில் கண்டதும் தர்மராஜன் அவனிடம் இனிமையானதும் நன்மையளிப்பதுமான சொற்களை கூறுவான். இதோ பார், நவரத்தினங்களாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட உனக்கு மிகவும் பொருத்தமான மிகச்சிறந்த ஒரு விமானம், ஆகாய தேர் காத்திருக்கிறது. சிறந்த மனிதனே, அதில் ஏறி அமர்ந்து நீ அடையக்கூடிய மிக உயர்ந்த கதியை அடைவாயாக. இந்த உபதேசத்தை வெறும் போர் வீரனாக இருப்பவனுக்கு அளிக்காதே. சடங்குகளை மட்டும் செய்யும் சாதாரண புரோகிதனுக்கு அளிக்காதே. மாறுகண் கொண்டவனுக்கோ அழகற்றவனுக்கோ உடல் உறுப்புகளில் குறைபாடு உள்ளவனுக்கோ அல்லது ஆலயங்களையே வாழ்வாதாரமாக கொண்டு பிழைப்பவனுக்கோ அளிக்காதே. வேதங்களை முறையாக கல்லாத அந்தணனுக்கோ எதையும் விற்று பிழைப்பவனுக்கோ நண்பர்களுக்கு துரோகம் இழைப்பவனுக்கோ செய்த நன்றியை மறப்பவனுக்கோ மந்திர ஞானம் ஏதுமற்றவனுக்கோ இந்த உபதேசத்தை அளிக்காதே. இந்த உபதேசத்தை வேதாந்த சாஸ்திரங்களில் முழு புலமை பெற்ற ஒருவருக்கு அளிக்க வேண்டும். பெரிய குடும்பத்தை கொண்ட வேதங்களை முறையாக கற்ற ஸ்ரோத்ரியர் ஒருவருக்கு அளிக்க வேண்டும். வேதாந்த பேராசிரியரின் மகனுக்கோ இல்லற தர்மத்தை முறையாக கடைபிடிக்கும் ஒருவருக்கோ உடல் உறுப்புகள் அனைத்தும் அழகாக அமைந்த அந்தணருக்கோ நன்னடத்தையும் இனிமையான பேச்சு திறனும் கொண்ட ஒருவருக்கோ இதனை அளிக்கலாம். மாகம், கார்த்திகை, வைகாசி, மார்கழி, ஆனி மற்றும் சித்திரை ஆகிய மாதங்களில் பௌர்ணமி, முழு நிலவு தினங்கள் இந்த தானத்தை செய்வதற்கு மிகவும் உகந்தவையாகும். சூரியனின் அயன காலங்கள், திசை மாற்றங்கள், விஷுவ காலங்கள், பகல் இரவு சமமாக இருக்கும் தினங்கள், வியதி பாத யோக தினங்கள், ஷடசீதி போன்ற புண்ணிய காலங்கள் மற்றும் ஹஸ்திச்சாயா எனப்படும் புனிதமான நேரங்கள் ஆகிய அனைத்தும் இத்தானத்தை செய்வதற்கு சிறந்த காலங்களாகும். இவ்வாறு திலதேனு எள் பசு தானம் குறித்த கல்ப விதிமுறை தொகுப்பு முழுவதையும் நான் தமக்கு விரிவாக எடுத்துரைத்தேன். இத்தகைய தானத்தை செய்தவர்கள் யமதர்மராஜனை மிதித்து தாண்டி சென்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவார்கள். இவ்வுலக வாழ்வு முடிவடைந்த பின்னர் அவர்கள் எவ்வித ஐயமும் இன்றி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கே செல்வார்கள். அவர்கள் சூரிய மண்டலத்தை ஊடுருவி சென்று அந்த பரமபதத்தை அடைவார்கள். இதில் எவ்வித ஐயத்திற்கும் இடமில்லை. இவ்வாறு சக்கர தீர்த்தத்தின் பெருமைகள் அனைத்தும் உமக்கு முழுமையாக எடுத்துரைக்கப்பட்டன. மன்னரே, இதனை பக்தியுடன் செவியுறுபவன் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். 90ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.